ஹலோ கைஸ், வெல்கம் டு நம்ம ஊர் டெக். ஸோ இன்னைக்கு வீடியோவில் எதை பற்றி இருக்க போகுதுன்னா ஒரு பிசி பில்டு தான். ஸோ பிசியோட விலை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 50K. இது யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தர் தான். ஸோ அது வாங்குறதுக்கு தான் நாங்கள் வந்து ஸ்டோருக்கு வந்து போயிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஓவராலாக பார்த்தீங்கன்னா திங்ஸ் எல்லாமே பை பண்ணியாச்சு. ஸோ இனிமேல் வந்து பிசி வந்து அசம்பிள் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்டோர்லேயே வந்து ஃப்ரீயாக பண்ணித்தரேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதை வந்து நம்ம அப்படியே ஒரு வீடியோவை எடுத்து போடலாமே. ஸோ அதுதான் வந்து இந்த வீடியோவில் இருக்க போகுது. ஸோ நான் அந்த வீடியோவில் போக இதில் என்னென்ன ப்ராசஸர் எதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கிறேன், ஸோ அதோட டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம ஊர் டெக்குங்கிற சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தால் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ஒவ்வொன்றா வாங்க இங்கே உள்ள வந்து அசம்பிள் பண்ணுற வீடியோ வந்து நம்ம அப்படியே ஆரம்பிப்போம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து B450M மதர்போர்டு. ஸோ இது வந்து இதில் வந்து உங்களுக்கு வந்து 4 DDR4 ஸ்லாட் இருக்கும், ரேம் ஸ்லாட் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா 3rd gen சப்போர்ட் பண்ணுற மதர்போர்டுனே சொல்லலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டார்டிங் லெவலில் ஒரு நல்ல மதர்போர்டுனே சொல்லலாம். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா இங்கே இப்போ ரிமூவ் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம இதில் யூஸ் பண்ணுற ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா AMD Ryzen 5 3600. ஸோ இதில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா கோர் வந்து 6, அதே மாதிரி த்ரெட் வந்து 12, கேட்சி மெமரி வந்து பார்த்தீங்கன்னா 35 MB கேட்சி மெமரி. ஸோ இது வந்து ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு ஒரு சூப்பரான ப்ராசஸர்னே சொல்லலாம். நீங்கள் ரேட்டிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோ எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ப்ராசஸர்னே சொல்லலாம். அதாவது ஒரு ஸ்டார்டிங் லெவலில் கேமிங் பிசியாக இருந்தாலும் சரி, வீடியோ எடிட்டிங்காக இருந்தாலும் சரி, ஸோ இது வந்து ஒரு நல்ல ப்ராசஸர்னே சொல்லலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ப்ராசஸரை ரிமூவ் பண்ணிவிட்டு மதர்போர்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறாங்க. ஸோ அதை அப்படியே பாருங்கள். ஓகே மக்களே, இப்போ பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ இதில் வந்து இங்கே வந்து இப்போ சிபியூக்கான ஃபேன் வந்து அந்த பாக்ஸ்லேயே வந்துடும். ஸோ அதை வந்து அந்த ஸ்க்ரூவை ரிமூவ் பண்ணிவிட்டு அதில் வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறாங்க. ஸோ ஃபைனலாக இப்போ ஃபேனையும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு என்னன்னு பார்க்கலாம். அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து நான் NVMe அந்த SSD தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் எவ்வளோ சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 250 ஜிபியா 250 ஜிபி SSD கிங்ஸ்டன் தான் கம்பெனி. ஸோ அதுதான் இதில் வந்து நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து NVMe. இதில் நான் இப்போ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ரேமு. ஸோ இதில் நாங்கள் யூஸ் பண்ணியிருக்க ரேம் வந்து 8GB DDR4 ரேம் தான். ஸோ இது நார்மல் ரேம் இல்லாமல் இந்த இதிலே நாங்கள் ஹைப்பர் எக்ஸ் ஃபியூரி, ஸோ அதுவே நாங்கள் வந்து சூஸ் பண்ணி அதுவே நாங்கள் போட சொல்லிட்டோம். ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இப்போ போட்டுட்ருக்காங்க. அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து நான் NVMe அந்த SSD தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் எவ்வளோ சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 250 ஜிபியா 250 ஜிபி SSD கிங்ஸ்டன் தான் கம்பெனி. ஸோ அதுதான் இதில் வந்து நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம்.
ஓகே மக்களே. இப்போ பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து மதர் போர்ட் சைட்ல வந்து ஃபிக்ஸ் பண்ற ப்ராசஸர், ரேம், எஸ்எஸ்டி இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து கேபினெட் வந்து என்ன சூஸ் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறத வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம். அதுக்கப்புறமேலு நெக்ஸ்ட் இது ஃபிக்ஸிங் இது எல்லாமே அவங்க வந்து பண்ணுவாங்க. ஸோ அதையும் நான் உங்களுக்கு வந்து வீடியோல ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ வாங்க அடுத்தது பார்ப்போம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா நம்ம கேபினெட்டு. இதோட கேபினெட்டோட கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா, Chiptronex MX1 RGB. ஸோ இதில வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து RGB லைட்டு தான் நாங்களும் சூஸ் பண்ணோம். ஸோ முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து RGB லைட் இருக்கும். அதே மாரி ஒரு ஃபேன் வந்து RGB லைட்டோட தான் வந்திருக்கு. ஸோ இது வந்து அவருக்கு வந்து நாங்க முன்னாடியே பார்த்து சூஸ் பண்ணிட்டோம். ஸோ இது அவங்களுக்கு அவருக்கு அந்த ஓனருக்கு வந்து பிசி எடுக்கிறவருக்கு வந்து பார்த்துச்சு. இந்த மாடல் வந்து பிடிச்சிருந்தனால அவர் வந்து இதே செலக்ட் பண்ணிட்டாரு. இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ₹3000 சம்திங் வந்துச்சு. 2500 ப்ளஸ் ஜிஎஸ்டி எல்லாமே. வழக்கம் போல் லெஃப்ட் சைடு ஃபுல்லாக உங்களுக்கு வந்து கிளாஸ் ஃபினிஷிங் கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்போ தான் வந்து உங்களுக்கு உள்ள அந்த லைட்டெல்லாம் பார்க்குறதுக்கு சும்மா வேறு லெவலில் இருக்கும். அதேமாதிரி பட்டன் எல்லாமே மேலே தான் பவர் பட்டனு, எல்இடி சேஞ்ச் பட்டன், எல்இடி வந்து மாற்றுறது, அதே மாதிரி வந்து மைக்ரோஃபோனு, யூஎஸ்பி எல்லாமே உங்களுக்கு வந்து மேலே. அதே மாதிரி எக்ஸ்ட்ராவாக மேலே என்ன தந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஹீட்டு அதே மாதிரி டஸ்ட் இது ஃப்ரீ அதுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஒரு கவர் மாதிரி தந்திருக்கிறாங்க மேலே. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு ₹3000 மேலே போனால் தான் இதெல்லாம் தருவாங்க. நீங்கள் ஒரு 2000 கீழே வந்து கேபினெட்டில் எடுக்கிற மாதிரி தான் நார்மலாக அந்த லைட்டெல்லாம் எதுவுமே இல்லாமல் பழசில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி கேபினெட் தருவாங்க. ஸோ இது நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் நாங்கள் சூஸ் பண்ண கேபினெட்டு. ஸோ இப்போ வந்து மதர் போர்டை வந்து கேபினெட்டில் ஃபிக்ஸ் பண்ண அவங்க வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இப்போ என்ன கனெக்ஷன்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடி இருக்கிற ஃபஸ்ட்டு வந்து அந்த கேபினெட்லேருந்து வர அந்த முன்னாடி யூஎஸ்பி கனெக்ஷனு, அந்த மேலே பவர் பட்டன் இதான கனெக்ஷன் தான் அவங்க வந்து இப்போ வந்து தந்துட்டுருக்காங்க. ஸோ இப்போ மதர் போர்டை உள்ளே வச்சுட்டு அவங்க வந்து ஸ்க்ரூ இதெல்லாமே போட்டு டைட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அடுத்தது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா பிஎஸ்யூ. ஸோ இதில் வந்து போட்டிருக்க பிஎஸ்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆன்டெக் ஆட்டம் V550. ஸோ அந்த மாடல் பிஎஸ்யூ தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டார்டிங் லெவலில் நல்ல பிஎஸ்யூனே சொல்லலாம். ஓகேவா, இதுலேயும் உங்களுக்கு வந்து கொஞ்சம் நல்லா குவாலிட்டி ஒயர் எல்லாமே குவாலிட்டியாக தான் இருந்துச்சு நானும் பார்த்தோம். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல லெவல் ஸ்டார்டிங் லெவல் பிஎஸ்யூனே சொல்லலாம்.
ஸோ அதே மாதிரி இதில் நாங்கள் யூஸ் பண்ணியிருக்க ஹார்ட் டிஸ்க் என்னென்னு பார்த்தீங்கன்னா SEAGATE 7200 RPM 2 TB ஹார்ட் டிஸ்க் தான். இதோட ப்ரைஸ் வந்து 4000 சம்திங் என்னமோ வந்துச்சு. ஸோ இப்போ வந்து பார்க்குறது என்னென்னு பார்த்தீங்கன்னா கிராஃபிக்ஸ் கார்டு. இது ஒரு சும்மா ஒரு அவுட்புட்டுக்காக தான். ஒரு 2 GB DDR3 GT 710 சம்திங் GT 710 கிராஃபிக்ஸ் கார்டு தான். ஸோ பார்த்தீங்கன்னா அவர் வந்து கிராஃபிக்ஸ் கார்டோட ரேட்டெல்லாம் ப்ரைஸ் அதிகமாக இருக்கிறனால தான் இப்போதைக்கு அது வாங்க வேணாம். ஸோ இப்போதைக்கு நம்ம வந்து 2 GB மட்டும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேல் வந்து ஃப்யூச்சரில் அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மைண்ட் செட்டில் தான் அவர் வந்து ஸ்டார்டிங்லேயே வந்தார். ஸோ அதனால் நாங்கள் வந்து கேலக்ஸ் கம்பெனியிலேருந்து இந்த இது வாங்கி போட்டோம் 710 DDR3 கிராஃபிக்ஸ் கார்டு. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஆன் பண்ண பின்னாடி எல்லாமே ஆன் பண்ண பின்னாடி அந்த RGBயில் வந்து லைட் ஓடுறது, உள்ளே வந்து ஃபேனு, அதே மாதிரி மதர் போர்டு. ஸோ இது பார்த்திங்கன்னா ஓவர் வியூ, அதாவது வெளியே வந்து லைட் எரிஞ்சு கேபினெட்டில். ஸோ இது பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே இருந்துச்சு. ஸோ 3000க்கு கேபினெட்டு அவருக்கு வந்து பிடிச்சிருந்துச்சி, எடுத்துக்கிட்டாரு. ஸோ அந்த லைட்டு வந்து நல்லாயிருக்கு. அது என்ன கிளாஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு வெளியே இருந்து பார்த்தாலும் செம்மையாக இருக்கும். ஸோ இந்த மேலேயே உங்களுக்கு வந்து எல்லா பட்டன் எல்லாமே உங்களுக்கு வந்து தந்திருப்பாங்க. ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்டுக்கும் பிசி ஏதோ பில்ட் பண்ணால் அந்த வீடியோ கண்டிப்பாக ஷேர் பண்ணி விடுங்க. இது வரைக்கும் நீங்கள் நம்ம ஊர் டெக்குங்கிற சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தால் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆலில் போட்டுக்கோங்க. பை கைஸ்.